அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமங்களிலும் சரி, நகரத்திலும் சரி இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. அத நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். தவறு வந்து எப்படி நடக்குது? யார் மூலியமா நடக்குது? நம்ம பிள்ளைகள் மேல தவறு இருக்கா? இல்ல அந்த பையன் மேல தவறு இருக்காங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை இருக்கு. அத வந்து நம்ம புரிய வைக்கிறோம். ஆனா, அத எடுத்துக்கிறவங்க வந்து தவறா எடுத்துக்கிறாங்க. அத வந்து ஒரு ஒரு ஜாதியின் அடிப்படையில கொண்டு போறாங்க. ஒரு மதங்கிற அடிப்படையில கொண்டு போறாங்க. நம்ம வந்து அப்படி சொல்லல. பொதுவா காமனா வந்து இந்த காதல்ங்கிற விஷயம் வந்து எந்த ரூபத்துலலாம் போய் என்னென்ன இழப்புகள் வருது? அத நம்ம காட்டியிருக்கோம். அவ்வளதான். அப்படின்னா காதல் அப்படிங்கிறதே தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல காதல்ங்கிறது தப்புன்னு சொல்லல. அத காதலிக்க நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க மேல தவறானவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறோமே, அது தவறு. ஏன்னா வந்து இன்னைக்கு வீட்ல வந்து தன் பிள்ளைகள வந்து யாரும் வந்து விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அந்த பையன வந்து ஏற்கனவே தவறான இடத்துல இருக்கிறாப்புல. ஸோ வந்து தவறான கூட்டத்தில இருக்கும்போது, அந்த வளர்ப்பு முறைன்னு சொல்லுவோம்ல. அப்ப அங்க இருக்கிற பையன் இப்படிதான் இருப்பான். அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுது. அப்படிதான் அந்த படத்துல நம்ம மெசேஜ் சொல்லியிருக்கோம். மத்தபடி அப்படின்னா பெற்றோர்கள் மேல தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல பெற்றோர்கள் மட்டும் சொல்ல முடியாது. பட் வந்து அவங்க மேலயும் தவறு இருக்கு. அந்த காதலிக்கிறவங்க மேலயும் தவறு இருக்கு. பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா டைம் பெற்றோர்கள் வந்து கண்காணிக்க முடியாது. ஸோ அந்த பொறுப்ப வந்து அவங்களும் எடுத்துக்கணும். அது மீறி இவங்க போம்போது தான் நம்ம வந்து தவற சுட்டி காட்டுறோம். இது செய்யக்கூடாது. இது தவறான இடம். தப்பான இடத்துல பழகிட்டு இருக்க. வாழ்க்கை கெட்டு போயிருங்கிறத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் கெட்டவன் தவறு பண்றான். அந்த தவற வந்து நம்ம சுட்டி காட்டுறோம். அவன தண்டிக்கிறோம். அவ்வளதான். அவன் எங்கிருந்து தவறு பண்றானோ, அது யார் மூலியமா பண்றானோ, அவங்கள ஃபுல்லா வந்து இந்த படத்துல வந்து நம்ம வந்து அழிக்கிற மாரி காட்டியிருக்கோமே தவிர, வன்முறைங்கிறது பல பேருடைய இதுக்கும் தான் வன்முறை. இது வன்முறை கிடையாது. ஒரு குற்றவாளிய வந்து நம்ம வந்து முறைப்படி வந்து தண்டிக்கிறோம். அவ்வளதான். அதுக்கு தானே காவல்துறை இருக்கு, அரசாங்கம் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க. இல்ல அதத்தான் சொல்றோம்ல. இதுல வந்து அந்த காவல்துறையும், அந்த அரசாங்கமும் இதுல வந்து சம்மந்தப்பட்டதுனால தான் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து நம்ம அண்ணன் வந்து அத தண்டிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க கூட இருந்து வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி வந்து இந்த படத்துல வந்து அத காட்டியிருக்கோம் மெசேஜ. அந்த கவர்மெண்ட்டும், அந்த அதிகாரிகளும் ஒரு சரியான முறையில் இல்லாதனால தான் அத அண்ணன் கையில எடுத்து பண்றாங்க. அது தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க. நாங்க செஞ்சு குடுக்குறோம். அப்படின்னா திமுக அரச குறை சொல்றீங்களா? இல்ல இது வந்து இல்ல நான் வந்து பொதுவா வந்து இன்னைக்கு உள்ள நடைமுறைய சொல்றேன் அவ்வளவுதான். இதுல வந்து திமுக அரசுன்னு சொல்ல கிடையாது. பொதுவா வந்து இன்னைக்கு அரசியல்வாதியும் சரி, அதிகாரிகளும் சரி தன்னுடைய கடமைகளை கரெக்ட்டா செய்தாங்கன்னா, பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவங்களுடைய கடமைகள் தவறும்போது தான் இந்த மாரி பாதிப்புகள் வருது. அப்போ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த பொறுப்ப கையில எடுத்து செய்றது தப்பு கிடையாது. படம் வந்து நம்ம அதாவது ஆக்சுவலா வந்து தியேட்டருக்கு தான் பிளான் பண்ணோம். அது ஒரு சில காரணங்களால வந்து போட முடியல. ஏன்னா படத்துடைய டைம் வந்து கூட தான் வச்சிருந்தோம். தியேட்டர் கிடைக்கல. அதுக்கு சொன்னோம்னா வந்து ஏகப்பட்ட ஒரு அரசியல் கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கு ஒரு ஆசை. தன்னுடைய நடிச்ச படம் கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு படத்துல ஒர்க் பண்ண இயக்குனரா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அந்த யூனிட்டியே வந்து நாங்க ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த படத்த நான் எப்படி கொண்டு போறோங்கும்போது தான் கடைசியில வந்து எங்களுக்கு இந்த தாமரை டிவில வந்து நம்ம அண்ணன் சூரியநாராயணன் வந்து எங்களுடைய உழைப்ப புரிஞ்சு, எங்களுடைய அந்த ஆர்வத்த புரிஞ்சு, கண்டிப்பா நம்ம தாமரை டிவில வந்து இந்த படத்த நான் வெளியிடுறோம். உங்களுடைய எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும்னு எங்களுக்கு அண்ணன் சொன்னாங்க.